வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். கடலோடு போராடி கடலோடு உறவாடி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் மீனவர்கள். அந்த மீனவர்களின் வாழ்க்கை பற்றியும் வேலை பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்குக்கு வந்திருக்கக்கூடிய மீனவ நண்பர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக கடல்சார் ஆராய்ச்சியாளர் ஒரிசா பாலு அவர்கள், கடல் பொறியாளர் கணபதி சுரேஷ் அவர்கள், கடல் வாழ் உயிரின ஆராய்ச்சியாளர் டாக்டர் வெங்கட்ராமன் அவர்கள், எழுத்தாளர் ரூபன் அவர்கள், பாரம்பரிய மீனவர் சங்கத்தினுடைய தலைவர் மகேஷ் அவர்கள், சமூக ஆர்வலர் கோமதி அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலகில். அதாவது நீங்க தொழிலுக்கு போறது அப்படின்னு சொல்லுவீங்க, மீன் பிடிக்க கிளம்புதல் இல்லையா? அது எத்தனை நாள், எந்த மாதிரியான படகு அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் ஒரு மீன் பிடிக்க நீங்க கிளம்பும் போது என்னெல்லாம் செய்துவிட்டு கிளம்புவீர்கள்? எப்படி கிளம்புவீர்கள்? அதிகாலை 3 மணி அல்லது 4 மணி அளவில் வீட்டில் எழுந்தி குளித்து விட்டு பல்லெல்லாம் விளக்கிவிட்டு போட்டுக்கு செல்வோம். போட்டில் சென்ற பிறகு போட்டில் தலைமரம் என்று ஒன்று இருக்கிறது, அணியம் என்று. மனிதனுக்கு எப்படி தலையோ அது மாதிரி போட்டுக்கு இருக்கு தலைப்பகுதி. அதை நல்ல தண்ணி போட்டு கழுவி எடுத்து விட்டு மஞ்சள் தடவி குங்குமம் போட்டு விட்டு மாலையோ அல்லது பூவோ அந்த மரத்துக்கு கழுத்தில் போடுற மாதிரி போட்டு விட்டு வத்தி கொளுத்தி வச்சு கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து விட்டு அதன் பிறகு செல்வோம் போட்டுக்கு. சரி, காலையில் 3:30 மணி அளவுக்கு போவோம். போயிட்டு அதே மாதிரி அண்ணா சொன்ன மாதிரி தலைமரத்தெல்லாம் கழுவி மாலை போட்டு தேங்காய் மாதிரி உடைச்சி வெளியே அந்த பார்டரத்தை எல்லையை தாண்டும் போது ஒரு 3 ரவுண்டு அந்த எல்லையை தாண்டும் போது உள்ளுக்குள்ளே, ஆமாம் உள்ளுக்குள்ளே அந்த இடத்த சுற்றிட்டு வெளி மணி பார்டர் நம்ம தாண்டும் போது அந்த இடத்துல ஒரு கற்பூரம் கொடுத்துட்டு சாமி கையெடுத்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியாகும். ஓகே ஓகே. இப்போ இது படகுக்கு செய்யறது. வீட்டுல இருந்து நீங்க கிளம்புவீங்கல்ல, நீங்க என்ன வேண்டிக்குவீங்களா, என்ன சொல்லிட்டு கிளம்புவீங்க, இல்ல யாரை பார்த்துட்டு கிளம்புவீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல. காலை கடன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் குளிச்சுட்டு கிளம்புற போது சாமியை கும்பிட்டு தான் கிளம்புவோம். வீட்டில் மனைவி கிட்ட சொல்லிட்டு தான் கிளம்புவோம். பசங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோங்க அதெல்லாம் சொல்லிட்டு தான் கிளம்புவோம். அதுக்கப்புறம் எங்கள் தொழிலுக்கு என்ன இதோ அந்த மன தைரியத்தை வர வச்சுக்கின்னு நாங்கள் கிளம்பி போயிடுவோம். எல்லாருக்கும் அதே சென்டிமெண்ட் தான். வேற நம்மளுக்குள்ள வித்தியாசமா என்றது இல்லை. இப்ப எல்லாருமே காலையில 3:30 மணிக்கு தான் கிளம்புவீங்களா, இல்ல ஒவ்வொரு படகு இல்ல வேற வேற தொழில் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஒவ்வொருத்தருக்கு வேற டைம் இருக்கா? எப்படி போவீங்க? இல்லை சார், நாங்கள் 2 நாள் 1 நாள் 3 நாள் தங்களுக்கு போகிறோங்க. நாங்கள் ஒரு 2 மணிலாம் கிளம்பி போயிடுவோம். நைட்டு 2 மணிக்கு 4 மணிக்கு கிளம்புவோம். ஒரு 10 நாள் தங்களுக்கு போகிறவங்க அவங்க 6 மணி 5 மணி அப்படி எடுத்துன்னு போவாங்க. போட்டு தங்கி தொழில் பண்ணுதல் அப்படிங்கிறது இருக்குல்ல, நீங்க எவ்வளவு நாள் அதிகபட்சமா தங்குவாங்க, எவ்வளவு நாள் இருக்கும்? விசைப்படகுல பெரிய விசைப்படகுகள் இருக்கு, அவங்கள ஒரு 10 நாள் வரலும் தங்கி தொழில் பண்ணுவாங்க. இப்போ அதிகரிச்சிடுச்சு, பெரிய விசைப்படகுலாம் அதிகரிச்சிடுச்சு. சிறிய விசைப்படகு பார்த்தீங்கன்னா 1 வாரம் 3 நாட்கள் அந்த மாதிரி தொழில் பண்ணுவாங்க. பைப்பர் படகுல கூட இப்போ 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி தொழில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, எல்லாருமே இப்போ சரிசமமான நிலைமையில இருக்க தான் செய்கிறாங்க. குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் 30 முதல் 45 நாட்கள் தொழில் போகிறாங்க. ஒரு மாசத்துக்கு மேல. ஆமாம். அதில் 45 நாளுக்கு தேவையான ஐஸ் பாக்ஸஸ்ஸு, அவங்களுக்கு வேண்டிய தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. ரைஸு எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க. ஃபிஷ் அங்கேருந்து எடுத்துடுவாங்க. வேறு பிடிக்கிற ஃபிஷ்ஷே அவங்க சமைச்சு சாப்பிட்ருவாங்க. தென் பால் பாக்கெட்ஸு, பால் பவுடரு, மேக்ஸிமம் மில்க் மேடெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, எல்லாம் அங்கே டீ எல்லாம் அங்கேயே போட்டு குடிச்சிடுவாங்க எல்லாம். தென் ஜிபிஎஸ் வச்சுருப்பாங்க. இப்போ இப்போ குமரி மாவட்டம் அப்படின்னா ஏதாவது குறிப்பிட்ட எல்லை பகுதி இருக்கா? அவங்க எவ்வளவு தூரத்துக்கு கடல் பிடிக்க போவாங்க, மீன் பிடிக்க போவாங்க? குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால், இந்தியாவில் உள்ள 3 கடல்லையும் தொழில் பண்ணுறதுக்குள்ள அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும். காரணம் பே ஆஃப் பெங்கால்லையும் போவாங்க, அரேபியன் சீல போவாங்க, இந்தியன் ஓஷன்லேயும் போவாங்க. அதனால் 3 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் அவங்களுக்கு கிடைக்கும். 3 டைப் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் ஃபிஷ் பண்ணுறதுக்குள்ள எல்லா டெக்னாலஜியும் அவங்களுக்கு தெரியும். கடல் போகிறாங்கல்ல, ஒரு 45 நாள் போவாங்க அப்படின்னு சொன்னாங்களே, நீங்கள் 45 நாள் போயிருக்கீங்களா? உங்கள் அனுபவம் எவ்வளவு தூரம் போவீங்க? அது ஒரு 30 நாட்டிகள் 40 நாட்டிகள் வரையும் வெளியே போகிறாங்க. இப்போ நீங்கள் எங்கே போவீங்க? இவன் கேரளா, கோவா, குஜராத், மகாராஷ்டிரா வரையும் போயிட்டு வராங்க. மகாராஷ்டிரா வரைக்கும் நீங்க போயிட்டு வந்திருக்கீங்க. எதற்காக நீங்க அந்த பகுதியில போய் மீன் பிடிக்கணும்? அந்த பகுதி போனா மீன் அதிகமா கிடைக்கிறதுனால. ஓகே, ஆமா, ஒரு நீரோட்டத்தினுடைய இதனால நம்ம இங்கேருந்து ஒன்னொன்னா போட்டு அடுத்த இடத்துக்கு போய் சேர்றோம். நீரோட்டத்தினுடைய அனுசரித்து மீன் பிடிக்க போகக்கூடியது. சரி, ஓகே. அதாவது தமிழர்களுடைய மீன்பிடி திறமை அல்லது மீன்பிடிக்கும் இந்த
தொழில் எவ்வளவு பாரம்பரியமானது, எவ்வளவு தொன்மையானது? இன்னைக்கு உலகம் முழுக்கும் தொடர்புடைய ஒரே மொழினா தமிழ் தான். அது வந்து நிலம் வழியாக போல, கடல் வழியாக தான் போயிருக்கு. முதல்ல கப்பல்கள் கடலில் போல, மீனவர்கள் போய் அவங்க அடுத்த வழியை கண்டுபிடிச்சி தான் போகிறாங்க. உலகத்தில் எந்த மொழியிலுமே திரை மீளர்ன்ற சொல் கிடையாது. ஓகே, நம்மக்கிட்ட மட்டும்தான் திரை மீள். திரைன்னா கடலில் போய் வேற ஒரு இடத்துக்கு போய் திரும்பி தான் இடத்துக்கு வரக்கூடியது. அதாவது 2 வே போயிட்டு வர்றதுன்னு சொல்லுவாங்க, 2 வழி போயிட்டு வர்றது. அதனால் இந்த மீனவர்கள் நமக்கு நில ஒரு அமைப்பு, 3 பக்கம் கடல் இருக்குது. நம்மளால் தெற்குலேயும் போக முடியும், கிழக்குலேயும் போக முடியும், மேற்குலேயும் போக முடியும், பர்மா வரைக்கும் வடக்குலேயும் போக முடியும், ஜப்பான் வரைக்கும் கூட போக முடியும். அந்த மாதிரி போன இந்த திரைமேலர்கள் ஒரு காட்டில் உங்களுக்கு தெரியும், காசுன்றது நம்ம கடலில் இருக்க சோழிக்கு தான் காசுன்னு பேர். அதுக்கு பேர் கௌரின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால் பாண்டிகளுக்கு கௌரியர்னே பேர். இப்போ இந்த தென்புலங்காவல்னு சொல்லக்கூடிய இந்த கன்னியாகுமரி கீழே இருக்க பகுதியில் மடகாஸ்கர் வரைக்கும் நம்ம மக்கள் எளிதாக போயிட்டு வந்தாங்க. அதனால தான் தமிழர்களுக்கு தென்புலங்காவலர்கள்னே பேர் இருக்கு. மண்பதை காக்கும் தென்புலங்காவல்ட்டு சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்பீங்க. அப்போ இந்த பகுதி மக்கள் வந்து கடல் வழியாக போனது இவங்களுடைய மரபு. இவங்களுக்கு வந்து ஒரு எப்படி மாவோரின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து பீப்புளுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி நம்ம மீனவருக்கு வந்து உலகின் மரபு சார்ந்த கடலோடிகள்ன்ற ஒரு பேர். இப்போ மீனவர்னா தான் அவங்க பிரச்சனை. ஓகே, மரபு சார்ந்த கடலோடிகள் தொழில் மீன் தொழில் சொன்னீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு மரபு சார்ந்தவங்க. இப்போ கூட வெஜ் பேங்க் சொன்னாங்க. நான் வெஜ் பேங்க்கில் உள்ளே போய் சர்வே பண்ணுவேன். 4000 சதுர மைல் கிலோமீட்டர், சதுர மைல் மணப்பாடுலேருந்து விழிஞ்சம் வரைக்கும் கடலில் பரவி இருக்குது. அதில் உங்களுக்கு தெரியும், இந்தியாவுடைய முதல் மீன்வளத்துறை வந்து தமிழக மீன்வளத்துறை தான். ஜேம்ஸ் ஆர்னால்டோட தான் அந்த வெஜ் பேங்க் ஆராய்ச்சி பண்ணாங்க. அவ்வளோ வளங்கள் இருந்து அது 65 நார்வே திட்டம் வந்த பிறகு நிறைய 65 பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி கூட ஒரு மிக முக்கியமான கடலுக்கடியில் காடுகள் இருக்கணும் வெஜ் பேங்க் தான். அதில் நம்ம நல்லா மீன் பிடிக்கலாம். இப்போ நமக்குன்னு ஒரு மரபு சார்ந்த நம்ம உங்களுக்கு தெரியும், இங்கே தமிழகம் வந்து ஒரு 17 லட்சம் வருஷம் வரைக்கும் லோயர் பேலியோலித்திக்லேருந்து மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டோன் ஏஜ் பீப்புள்னு சொல்லுவாங்க. அதனால் நமக்கும் கடலுக்கும் மிக பழமையான தொடர்பு உண்டு. இந்த மீன் பிடித்தல் அல்லது இந்த கடலோட்டம் அப்படிங்கிறது நமக்கு சார்ந்தது. நம்ம தான் இதில் முன்னிலை வகிச்சிருக்கோம் இல்லையா? இதில் ரொம்ப முக்கியம், உலகத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்டஸ் நமக்கு இருக்குது. கடலுக்கு அடியில் போய் முத்து குளித்தவங்க, சங்கு குளித்தவங்க, கடல் பாசி எடுக்கிறவங்க நம்மக்கிட்ட 5000 பேர் இருக்காங்க. ஒரு 3600 ஆண்களும் 1400 பெண்களும் இருக்காங்க. இது உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி ஆழ்கடல் மீனவர்கள் நீங்கள் அடிக்கடி பேப்பரில் பார்ப்பீங்க. தமிழக மீனவர்கள் கைது இங்கே இல்லை, சீஷல்ஸில் கைது, செங்கடலில் கைது, ஈரானில் கைது, ஈராக்கில் கைது. இது அவங்க கடலோட திறனை சாதாரண 43 அடி 47 அடி போட்லேயே போயிட்டு வராங்க. இது இல்லாமல் உலகம் முழுக்க தொடர்பு பார்க்குறப்ப நாங்களே எங்கள் ஆமைகள் ஆய்வில் 46,000 ஊர் பேர் வந்து தமிழ் பேரில் எடுத்திருக்கோம். அப்போ கடலோடு நெருங்கிய தொடர்புடைய ஒரு மரபு சார்ந்த மீனவர்கள் தான் நம்ம. ஓகே, சூப்பர். இப்போ இவர்கள் கடலுக்கு போகும் பொழுது இவர்கள் சாமி கும்பிட்டுட்டு ஒரு கடலுக்கு போயிடுறாங்க இல்லையா? இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களை பற்றி என்ன விதமாக யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க? இல்லை இவங்க ஒரு 10 நாளில் வந்துருவாங்கன்னா 10 நாள் வரைக்கும் நிம்மதியாக இருப்பாங்களா? எப்படி இருப்பாங்க? நீங்கள் பெண்களோட நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளுங்க அப்படின்னு பார்த்தா. ஏன்னா அவங்க வந்து இவங்க போயிருக்கப்போ அவங்கள பற்றியும் யோசிச்சுட்டு அதே நேரத்தில் தங்க வீட்டில் இருக்க குழந்தைங்களை பற்றி யோசிச்சுட்டு வீட்டையும் பார்த்துக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு வந்து அங்கே இருக்க பெண்களுக்கு இருக்குது. அப்படி நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து இது வந்து தொடர்ந்து தொழில் போகிறவங்க அப்படின்னு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குள்ள அவங்க வந்து நல்லபடியாக திரும்பி வந்துடணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஈவன் குழந்தைங்களே அவங்க சரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி அவங்க தொழிலுக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் அங்கே இருக்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவங்க வந்து தினம் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு வகையில வந்து இயல்பா, ஆனா நீங்க போனீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு அந்த மாதிரியான அது வெளியில தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கைக்குரியது. ஏன்னா அது ரெண்டையுமே வந்து அவங்க ரொம்ப அழகா வந்து பேலன்ஸ் பண்ணிட்டு போறதை நம்ம பெண்கள் கிட்ட பார்க்க முடியுது. ஓகே, இவர்கள் எப்படி கடலுக்குள்ள போராடுறாங்களோ அதே மாதிரி அவங்க நிலத்துல இருந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ உங்களுடைய மீன்பிடி காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய காலம் இல்லையா? பல்வேறு மாசங்கள் இருக்கு. ஆடி மாசம் இருக்கு, கார்த்திகை மாசம் இருக்கு, ஒவ்வொரு மாசம் இருக்கு. உங்களுக்கு மீன் பிடிப்பதற்கு சவாலான காலகட்டம் எந்த காலகட்டம்? நவம்பர் 10, 11, 12 ரொம்ப ரிஸ்கா. கடல்ல போவோமா, இந்த காத்து அடிச்சா போக முடியுமா ஆன்ற மாதிரி, காத்து வேகமா இருக்குது போகக்கூடாது என்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். நாங்கள் போக மாட்டோம். அதையும் போராடி போவோம். காத்து ஒரு மாதிரியா இருந்தவொன்னா இந்த காத்துல இந்த மழை வரும், இந்த வெள்ளத்தில் இந்த மழை வரும்னு சொல்லிட்டு டக்குன்னு திருப்பிடுவோம். சவாலான காலம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டோம்னா கேரளா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் பெரிய கஷ்டமான சூழ்நிலை. அங்கே மழையும் காற்றும்
கடலுக்கு போய் திரும்பி வர்ற வரையும் பெரிய சங்கடமாக இருக்கும். ஓகே, நார்மலாக ரிஸ்கான காலகட்டம் வந்து நவம்பர் டிசம்பர் தான் சார். சம்டைம்ஸ் வந்து சில இயர்ஸ்லாம் வந்து ஆகஸ்ட்டில் கூட அது மாதிரி வரும். ரிஸ்காக இருக்கும் போது நாங்கள் ஆற்றுல கொண்டாந்து போட்டை வந்து கட்டி போட்டுருவோம். இப்போ சுனாமி வந்ததுலேருந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே அது மாதிரி காலகட்டம் தான். சுனாமி வந்து எந்த நேரத்தில் காற்று அடிக்குது எப்படி அடிக்குதுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டுது. சுனாமி வந்ததுலேருந்து அதுல சவாலா தான் இருக்கு. ஆமா, சவாலா தான் இருக்கு. சுனாமி வந்து எங்களுக்கு நிம்மதியான தொழிலே இல்லை எங்களுக்கு. அவர் சொன்னதுல இருந்து நான் வந்துடுறேன். அதாவது சுனாமிக்கு பிறகு எங்களுக்கு காலகட்டங்கள் ஒவ்வொரு விதமா மாறுது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? இந்த காலகட்ட மாற்றம், அதாவது இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க ஒவ்வொரு தடவையும் கடலுக்குள்ளே போகும்போது நாளைக்கு என்ன நடக்க போகுது, ஒரு வாரத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வெதர் ரிப்போர்ட்லாம் ரொம்ப துல்லியமாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் இந்தியா எவ்வளவு சேட்டலைட்டை வானத்தில் விட்டுட்டு இருக்குன்னு. இந்த சேட்டலைட் மூலமாக இந்த மாடர்ன் டெக்னாலஜியை இவங்க கையாண்டாங்கன்னா எந்த விதமான பிரச்சனைக்கும் உங்களுக்கு வரத்துக்கு சான்சஸே கிடையாது. அதுவும் தவிர இவங்க வீட்டை விட்டு கிளம்பும்போது இந்த டைரக்ஷனில் போகிறோம், இந்த இடத்துக்கு போகிறோம், இத்தனை நாளில் வரோம், ஏன்னா மீன் எங்கே கிடைக்குங்கிறதையும் சேட்டலைட் மூலமாக அறிஞ்சு சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு வந்து மாடர்ன் ஃபிஷிங் விழிப்புணர்ச்சி அதிகமாக இருந்ததுன்னா எந்த விதமான கஷ்டத்தையும் அவங்க எதிர்நோக்க வேண்டியதும் இல்லை, எந்த விதமான ஒரு பிரச்சனைக்கும் அவங்க ஆளாக வேண்டியது கிடையாது. முழுமையா அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. டெக்னாலஜி படி சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து தவறாக தான் போயிருக்கு. அது மீன்பிடி தடை காலம்ன்ற விஷயத்தில் ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல வந்து டெக்னாலஜி எல்லாமே சரியா இருக்குது. அது மாதிரி விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் முழுமையா இதுவாக வந்திருக்கானா அப்படி இல்லை. இங்க அனுபவபூர்வமா மக்களுடைய இந்த எந்த காலநிலை, எந்த நேரத்தில் கடல் அடிக்கும், எந்த நேரத்தில் வந்து இந்த ஒரு வானத்தை பார்த்து இன்னைக்கு மழை பெய்யுமா பெய்யாதான்றதை சொல்ற அளவுக்கு எல்லா ஊர்லயுமே வந்து திறமையான மீனவர்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இப்ப நம்ம சொல்லிட்டு கன்னியாகுமரி மீனவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா காலகட்டத்திலும் தொழில்ப்பாங்க. இன்னைக்கு புயல் வரும்னு தெரிஞ்சா கூட தொழில்ப்பாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து 4 பக்கம் சுத்தி பார்த்தா அந்த இடத்துல வந்து எந்த விதமான கடல் மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு குறியீடோ எந்த ஒரு இதுவுமே இருக்காது. நட்சத்திரத்தை பார்த்து இது பண்ணுவாங்க. நட்சத்திரமே தெரியாத நேரத்தில், அதாவது மேகமூட்டமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கூட நேத்து எந்த இடத்துல வந்து அவங்க வந்து வலைய விட்டாங்களோ அல்லது வந்து மீன் பிடிச்சாங்களோ அதே இடத்துல அடுத்த நாள் வந்து அதே இடத்துல வந்து மீன் பிடிக்கிற அளவுக்கு திறமையானவங்களா இருப்பாங்க. ஜிபிஎஸ்ஸே இருக்காது, ஆனா கரெக்டா அந்த இடத்துல வந்து விடுவாங்க. எங்க பாறை இருக்குன்றது தெரிஞ்சு அந்த இடத்துல வந்து விடுவாங்க. ஸோ இது வந்து இயற்கையோட இணைஞ்சிருந்தவங்க தான் மீனவர்கள், இணைஞ்சுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து மாடர்னைஸ்டா வந்து ஜிபிஎஸ் வந்து இருக்கு. அதன் மூலமா வந்து எல்லாருமே வந்து ஈஸியா போறாங்க, எல்லாமே பண்றாங்க தான். ஆனா அது முழுமையான தீர்வான்னு கேட்டா இல்ல. ஆனா டெக்னாலஜி நம்ம எடுத்துக்கணும் தான், அது புறந்தளவும் கூடாது. ஆனா அதுக்காக வந்து டெக்னாலஜி இல்லாதனால மீனவர்கள் வந்து ஒண்ணுமே தெரியாம இருக்காங்கன்றதையும் ஒத்துக்க முடியாது. மீன் கடல்ல ஆராய்ச்சி பண்றாங்க, சேட்டலைட் மூலியமா ஆராய்ச்சி பண்றாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கூடிய விஷயம் தான். பாத்தீங்கன்னா அதை நாங்கள் யூஸ் பண்ணோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட மொபைல்லே வந்து தொழில் பண்ணும்போது மொபைலில் ஆண்ட்ராய்டு ஃபோன் கொடுத்துருந்தாங்க. அது மொபைல்லே வந்து அந்த பாயிண்ட்டு உட்பட எத்தனை பாவம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துடுது. அதை எடுத்துகிட்டு நாங்கள் போகிறோம், இந்த இடத்துல மீன் கிடைக்குது நீங்கள் போங்கன்னு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஒரு தடவை 2 தடவை இல்லை, 3 தடவை அந்த பகுதிக்கு போகிறோம். 3 தடவையுமே அந்த பகுதியில் மீன் இல்லை. வெறும் அந்த சுண்ணாம்பு பாறைகள் இருக்காங்க அந்த இடத்துல, ஒரு மீன் கூட கிடையாது அந்த இடத்துல. நீங்கள் அவங்க டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணல, ஃபிஷர்மேன் யூஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்கன்னா டெக்னாலஜி தே ஹேவ் தி டெக்னாலஜி. அந்த டெக்னாலஜியை மீனவர்களுக்கு பகிர்றது கிடையாது, கார்பரேட்டுக்கு தான் பகிர்றாங்க. பணம் கொடுத்தா கிடைக்கும், பணம் கொடுக்கலன்னா அந்த டெக்னாலஜி கிடைக்காது. ஏழை மீனவர்களுக்கு அந்த டெக்னாலஜி போய் சேர்றது கிடையாது. இந்த இடத்துல மீன் இருக்குன்னு மீனவர்களுக்கு சரியா தெரியாது. ஓகே, ஒரு குத்து மதிப்புல போடுறதுதான் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணோம் நாங்க. ஓகே, ரிஸ்க் எடுத்து பண்ணாதான் அந்த மீன் பிடிச்சாதான் மறுபடியும் அந்த வழியில போய் பாடு வைக்க முடியும். ஜிபிஎஸ் பாயிண்ட் வச்சு அந்த பாடு மீன் பிடிப்போம் நாங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல போடுவீங்க, இந்த இடத்துல கிடைக்குதுன்னா அதை மார்க் பண்ணிக்குவீங்க. மார்க் பண்ணிக்குவோம். சோ அதுக்கப்புறம் திரும்ப இந்த இடத்துக்கு போலான்னு முடிவு பண்ணி அந்த இடத்துல வச்சு மீன் பிடித்தா அதே இடத்துல பண்ணுவோம். அந்த இடத்துல ஒண்ணு எல்லாம் வேற இடத்துல ரிஸ்க் எடுப்போம். இப்படிதான் இப்ப தொழில அப்படிதான் இருக்குது. ஜிபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு கருவி. ஜிபிஎஸ் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து அதிகமான தொழில் வளம் இருக்கிறது உண்மை. ஓகே, முதியோர்கள் முன்னால் உள்ளவங்க வந்து அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஜிபிஎஸ் இல்லாத காலத்தில் கரையில் இருக்கக்கூடிய மலைகள், அந்த கோவில், அந்த மாதிரி கோபுரங்கள், அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா அதை பார்த்து அதை கணியம் அது கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல விட்டு கரெக்டாக மீன் பிடிப்பாங்க. கணியம்ங்கிறது குறி இடம் அப்படிங்கிறது குறி. அது வந்து ஒரு நூதனம், அது முன்னால உள்ளவங்க. ஆனா அது இங்க இருந்து பார்த்தா இந்த மலை இது தெரியணும். ஒரு சுமார் ஒரு அளவுக்கு உள்ள கிலோமீட்டர் தூரத்துக்கு போனா கூட அவங்களுக்கு வந்து அது தெரியும். ஆனா எல்லாருக்குமே அது கண்டுபிடிக்க முடியாது, எல்லாருக்கும் அது வந்து பண்ண முடியாது.
ஆனால் இப்போ வந்து ஒரு ஆள் வந்து அதில் அனுபவம் உள்ளவங்க பண்ணுதாங்கன்னா, அவங்க நல்ல மனசு இருந்தாங்கன்னா 4 பேர் போனாங்க கூட அவங்க வந்து இதை சொல்ல மாட்டாங்க, சொல்லி கொடுக்க மாட்டாங்க, மீன் பிடிக்க அனுமதி கொடுப்பாங்க. ஓகே. சில பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது மற்றவங்க போகும்போது அவங்க அந்த இடத்த காட்டாமல் மறைஞ்சிருவாங்க. ஓகே. அந்த கரெக்டாக அந்த இடத்த வந்து யாருக்குமே காட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்க வேற இடத்துல திரும்பிடுவாங்க. ஓகே. அப்போ மறுபடியும் கூட இருக்கவங்க போயிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்க திரும்பி அந்த இடத்துல வந்து மீன் பிடிப்பாங்க. ஓகே. இதுவும் இருக்கு இது கண்டிப்பா இது உண்டு. ஓகே. கண்டிப்பா இது உண்டு. இதை விட்டால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை தண்ணியை பார்த்து தண்ணி கலர் எப்படி இருக்குது, நீரோட்டம் எப்படி இருக்குது, காற்றோட்டம் எப்படி இருக்குது, அதை பார்த்தே மீன் பிடிக்கிறவங்க என்ன வந்து நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் சொன்னாங்க கனியம் பார்க்குறது, நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். லைன் ஆஃப் சைட்டுன்னு சொல்லி கடற்கரையிலேருந்து ஒரு 24 மைல் வரைக்கும் தான் நமக்கு தெரியும். அப்போ வரப்போ உங்களுக்கு இந்த மாதிரி 1000 திசை தெரிஞ்சால் தான் ஏர்வாடி மலை முக்கு எங்கே இருக்குது, ஏர்வாடி மலையில் நைட்டில் எங்கே லைட் இருக்குது நம்மளால் சொல்ல முடியும். அந்த மாதிரி இப்போ சென்னைக்கு வரவங்களுக்கு வந்து பல்லாவரம் மலை உச்சி பார்த்து தான் வருவாங்க. 70 இருக்க மீனவர்லாம் கூவத்துலேருந்து போகிறாங்கன்னா மெரினா போகிறாங்கன்னா அவருக்கு பல்லாவரம் மலை உச்சி தான் தெரியும். இப்போ அந்த மாதிரி இந்த மார்க் பண்ணுறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி இளைஞர்கள் வந்து பெரியவங்ககிட்ட கேட்டு வாங்கணும். இன்னொன்று பெரியவங்க சொல்கிறதும் கிடையாது. ஓகே. இப்போ கடல் வாழ் உயிரினங்களை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்க. இப்போ இவர் ஒரு கனெக்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரி கடல்ல இந்த மாதிரி மீன் இருக்கும், ஒரு நீரோட்டத்தை பார்த்து நாங்கள் பிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படித்தான் மீன்கள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குமா, எப்படி இருக்கும் சார்? உலகத்தில் இது வரைக்கும் 28,000 வகையான மீன்கள் இருக்கிறதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து இந்தியாவில் 2631 வகையான மீன்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதில் வந்து 61 வகையான மீன்களை மட்டும்தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த 2631 வகையான மீன்கள் எந்த சமயத்தில் எப்போ ஃபிஷ் அக்ரிகேஷன் ஃபார் ஸ்பானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மீன்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து கூடும், அதுக்கு பேர் அக்ரிகேஷன். அது வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இந்த மீனவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இவ்வளவு சொல்கிறாங்களே, இதில் எத்தனையோ கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது, எத்தனையோ விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. இதை பூரா இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இவங்க வச்சிருக்கிற நாலேஜை நம்ம டேட்டா பேஸ் மாதிரி வச்சிருக்கிறோமா? இந்த வகையான மீன் இந்த இடத்துல அக்ரிகேட் ஆகும். ஏன்னா இப்போ வரப்போகிற காலத்தில் நம்ம மீனவர்கள் சமுதாயத்தையும் நம்ம மனித சமுதாயத்தையும் காப்பாற்றணும்னா இந்த ட்ரெடிஷ்னல் நாலேஜை நம்ம காப்பாற்றினா தான், டேட்டா பேஸ் மூலமாக காப்பாற்றினா. ஏன்னா இப்போ வயசானவங்களாம் குறைஞ்சிட்டே போகிறாங்க. இந்த நாலேஜ் இருக்கிறவங்க அவர் சொன்னார், அந்த மாதிரி ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டே போறாங்க. ஆவணப்படுத்தப்படாம இருக்கு, இது செய்யணும், செஞ்சாதான் ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. மீன்களை காப்பாற்றணும்னாலும் மீனவர்களை காப்பாற்றணும்னாலும் இந்த மீன் எந்த இடத்துல கூடுது குட்டி போடுறதுக்கு அதைத்தான் அவங்க பிடிக்கிறாங்க. எழுத்தாளரா இருக்கிறீங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரியான ஒரு பாரம்பரிய தன்மை பதிவு செய்யப்படாமல் போயிருக்கு, பதிவு செய்யப்படணும்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு இருக்கு, எப்படி இருக்கு? ரொம்ப கம்மியாக தான் பதிவாயிருக்கு. உதாரணமாக அவங்க மொழி இருக்குல்ல, அது வந்து தமிழில் எல்லா தொழில் செய்கிறாங்க, மாட்டு வண்டி ஓட்டுறோம், விவசாயம் பண்ணுறோம், இவங்க மொழிகள்லாம் வந்து பதிவாயிருக்கு. மீனவர்கள் தமிழ் வந்து பதிவாகவே இல்லை. அவங்க அது கடல் நீரோட்டங்கள், கடல் இருக்கிற காற்று, இதுக்கெல்லாம் அவங்க மொழிய பேர் இருக்கு. கடியப்பட்டினத்தில் தூரணின்னா கடலுக்குள்ள அலடிக்கிறோம். அதை வச்சு தான் எல்லாத்தையுமே நான் கண்டுபிடிச்சேன். ஒரே ஒரு சொல், அது சொல்ல பயன்படுத்தினது கடற்கரை மீனவர் ஆண்கள் கிடையாது, பெண்கள். ஓகே. அப்பா வந்து தூரணியில் போய் மீன் பிடிப்பாரு. தூரணினா என்ன, கடலுக்குள்ள ஆழம் குறைவா இருக்கிற கடல் பச்சையா இருக்கும், அந்த இடத்துல கடலுக்குள்ள அலடிக்கும். அப்போ வந்து கீழே ஏதோ தடுப்பு இருக்குன்னு அர்த்தம். இதை வச்சு தான் ஒட்டுமொத்த வேலையை தான் பண்ணாங்க. என்னன்னா இப்படி ஒரு மொழியில் அவங்க மொழி இவ்வளோ வார்த்தை அவங்களுக்கு தெரியும், ஆனால் அது வெளியே தெரியாமல் இருக்கிறத பற்றி அவங்க ஐடியாவே இல்லை. பிஹெச்டி பண்ண ரொம்ப கம்மி. அதான் அவங்களிருந்து வந்து ஜோடி குரூஸ் விட்டா வேற யாரும் எழுதவும் இல்லை, எழுது ரொம்ப கம்மி. ஓகே. அப்புறம் அவங்களோட கன்னியாகுமரியாவது இங்கே வர சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஏரியாலும் வேற வேற மொழி பேசுறாங்க. அது வேற வேற மொழி இந்த சென்னை சொல்ற வார்த்தைக்கு ஒரு ஈக்குவல் தஞ்சாவூர் பாஷையில் இருக்கும். இப்ப அதாவது இவர்களுடைய மொழி, இவர்களுடைய பாஷை எல்லாமே நம்ம பதிவு செய்யப்படும் பொழுது அது மிகப்பெரிய ஆவணமாக இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? புங்க மரத்து இலை இருக்குல்ல, அதை போய் கடல்ல போட்டு வச்சு அதை வச்சுதான் கோலா மீன் பிடிப்பாங்களாம். அது அழுக ஆரம்பிச்சப்போ அதுக்கு வந்து கோலா மீன் வருமா? கனவா மீன் பூரா அதுல வந்து முட்டையிட்டுரும். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய கிளைகளை கட்டி கொண்டு போய் புங்க மரத்தை கொண்டு போய் தண்ணியில் இறக்கிடுவாங்க. மேலே ஒரு போயாவை கட்டிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கனவா மீனும் அங்கே வந்து அதில் வந்து முட்டையிட்டுரும் கடலுக்கு நடுவில். ஓகே. நைட்டு போக வேண்டியது ஒரு பெட்டர் மார்க்ஸ் லைட் வச்சுட்டு எல்லா கனவா மீனையும் கலெக்ட் பண்ணிடுவாங்க. பெரிய 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 மீனாக கிடைக்கும் அவங்களுக்கு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜ். குளைச்சல் போட்டுருவாங்க. குளைச்சல் வந்து தென்னங்குளைச்சல் போட்டுருவாங்க, மீன் கிடைக்கும். சென்னையில் சுடுகாட்டு முள்ளின்னு ஒன்று முள்ளி இருக்கு, அதை போட்டால் கோலா மீன் வரும். ஓகே. ஒவ்வொரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் ஒவ்வொருத்தரும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இது பதிவு பண்ணவே இல்லை, யாரும் பதிவு பண்ணல. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வரப்போற காலத்துல இது எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அதாவது கடல்ல நீங்க மீனுக்கு வலை போடுவீங்கல்ல,
அந்த வலை போட்டுட்டு எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும்? ஒரு வலையை போட்டா உடனே இழுக்க முடியாதுல்ல, எவ்வளவு நேரம் காத்திருக்கணும்? அது ஃபர்ஸ்ட் நாங்கள் போய் வலை போடும்போது 1 hour 1.5 hour மேலே வலை பண்ணி வைக்க மாட்டோம். ஏன்னா அங்கே மீன் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஓகே, முதல் டைம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் கிளப்பி மீன் ஓரளவுக்கு இருந்துச்சு, இது போதுமானதுன்னா அப்போ அங்கே ஒரு 3 hour இழுப்போம். அப்படி அங்கே இல்லையா, நெக்ஸ்ட் அடுத்தது இப்படியே பார்த்தோம். சரி, ஒரு இடத்துல மீன் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு, கிடைக்குதுன்னா அதை கரெக்டாக நோட் பண்ணி எவ்வளவு நேரம் அங்கே காத்திருப்பீங்க? ஒரு 3 hour 3 hours. 3 hours. சரி, இப்போ அது ஒரு 3 மணி நேரம் ஒரு வலையை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இழுக்க போறீங்கன்னா அந்த 3 மணி நேரம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அது வரைக்கும் சமையல் செய்வாங்க, ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு. மற்றபடி சிலது வலை டேமேஜ் இருக்கும், அந்த டேமேஜ் வேலை பார்க்குறது. சில பேர் தூங்குறவங்களும் தூங்குவாங்க, சில பேர் உட்காந்து உட்காரோம். அவ்வளோதான். எப்ப பாரு நம்ம இந்த வேலையே செஞ்சுட்டு இருப்போமா, இல்ல ஒரு ஆட்டம் பாட்டம் பாட்டு கேட்கறது பாடுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காதா? இல்ல, அது ஒரு சில போட்டுங்கள்ல வசதி படிச்சவங்க டிவி வாங்கி கொடுத்து இந்த மாதிரி சிடி எல்லாம் கொடுத்து போட்டு பாக்குறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி கடலுக்குள்ளே படம் எல்லாம் பாப்பீங்க? ஆமா, என்ஜாய் பண்ண புது படங்களுடைய சிடி எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு கூட பாக்குறவங்க இருக்காங்க. சூப்பர் சூப்பர். அந்த மாதிரியும் இருக்கு. அது அதான், ஆனா எல்லா போட்லயும் சொல்ல முடியாது. சரி, ஒரு சில போட்டு ஓனருடைய வசதியை பொறுத்து இருக்கு. அது ஓகே. நம்ம போட்ல செட் இருக்கு, MP3 போடுவான், ஜாலியா பாட்டு பாடிக்கின்னு கொண்டு வலை கிளப்புற வரைக்கும். அந்த வலை கிளப்பி வேலை வந்தோடனே அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணுறோம். வேலை நேரத்தில் போட மாட்டோம். நல்ல குத்து சாங்ஸா போட்டு. ஆமா ஆமா, குத்து சாங் அது போட்டுன்னு ஒரே ஜாலியா இருக்கும். அதுவே 2 பாடு மீன் கிடைக்கலாம் கஷ்டமாயிடும். ஓகே ஓகே. மீன் கிடைச்சுன்னா இன்னும் ஜாலியா ஒரே ஆட்டம் பாட்டம், ஐஸ் வைக்கிறது, கொள்றது, வலை கிளப்பி. ஏன்னா சீக்கிரம் போயிடும்ல, ஃபுல்லா லோட் ஆயிடும், சீக்கிரம் பிடிச்சு நிக்கலாம், அதனால ஜாலியா இருக்கும். ஓகே. ஒரு மீடியமான படகுல எவ்வளவு வரைக்கும் நீங்க லோடு ஏத்த முடியும்? ஒரு 1.5 டன் 2 டன் வரைக்கும் ஏற்றும். அவ்வளவு வரைக்கும் நீங்க லோடு ஏத்த முடியும். அது நிறைஞ்சாதான் நீங்க திரும்புவீங்க. ஆமா ஆமா, ஏதாவது ஒண்ணு காலி ஆகணும். டீசல் காலி ஆகணும், ஐஸ் காலி ஆகணும். எது மேல வந்தா ஓனர் வைக்க மாட்டேன். ஒன்னு ஐஸ் இல்ல டீசல். ஆமா, இது 2 தான். போட்டு எதனா வேலையா இருக்கணும். ஓகே. ஆமா, இது 2த்துல எது காலி ஆனாலும் தெம்பு தான். வேலை முடிஞ்சிடுச்சு. இவர்கள் சொல்லும் பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை சேர்த்தே சொன்னாங்க, ஒரு நீரோட்டம் 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 பார்த்து நாங்க போவோம் அப்படிங்கிறது. அந்த நீரோட்டம்ங்கிறது என்ன? அதாவது பூமி 16,000 km/s சுத்திட்டு இருக்கு கிளாக் வைஸ். அது சுத்துறதுனால கிழக்கு பகுதியிலிருந்து ஒரு நீரோட்டம் வருது. அது ஈக்குவட்டோரியல் கரண்ட்னு சொல்லுவாங்க, கவுண்டர் கரண்ட். பூமி சுத்துறதுக்கு கவுண்டர். தண்ணி வேகமா கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி ஓடுது. அதாவது அது கடலுக்குள்ளே ஒரு ஆறு மாதிரி ஓடும். கடலுக்குள்ளே ஒரு ஆறு மாதிரி ஓடும். அதுதான் நீரோட்டம்ங்கிறது. அது சொமாலியா கோஸ்ட் ஆப்பிரிக்கால முட்டி மறுபடியும் மேலே போகுது. ஸோ இது வருஷம் முழுக்க நடந்துட்டு இருக்குது. ஆனால் காற்றினுடைய தன்மை சேஞ்ச் ஆகும்போது, சீசன் சேஞ்ச் ஆகும்போது கடலினுடைய நீரோட்டங்களும் சேஞ்ச் ஆகும். ரொம்ப முக்கியம். இந்த ஆடி மாசத்துலேருந்து மார்கழி வரைக்கும், மார்கழிலேருந்து ஆடி வரைக்கும் இந்த வட செலவு தென் செலவுன்னுவாங்க, தட்சிணாயனம் உத்தராயணம் சொல்லுவாங்க. இதை வச்சுக்கிட்டு அப்புறம் நிலவு போக்கை வச்சுக்கிட்டோம். இந்த அஷ்டமி, நவமி, பௌர்ணமி, அமாவாசை, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை. இதை வானத்தை பார்த்துக்கிட்டும் உச்சி வெயில் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கரையில் வாழ்கிற உயிரினம், நண்டு எப்படி வந்தால் என்ன பண்ணுவோம், ஆமை எப்படி திரி போட்டுனா என்ன பண்ணுவோம், இது அண்மை கால இளைஞர்களுக்கு தெரியல. ஓகே, அதை கேட்கலாம். இப்போ ஒரு நண்டு வந்துட்டு போனா இதை மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. அது யாருக்காவது தெரியுமா? அந்த நண்டு இருக்குப்பா சார், கடலோரம் உள்ள நண்டு, கடல் அந்த சீத்தத்தை கண்டு என்ன பண்றது, மேலே ஓடிடும், வீட்டுக்கு ஓடியாந்துரும். அப்ப சொல்லிடுவாங்க பெரியவங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு கடல் அடிக்க போகுது, மழை பெய்ய போகுது, காத்தல் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டா எங்க தாத்தாலாம் சொல்லிருக்காரு, எங்க அப்பாவும் சொல்லிருக்காரு. அதே மாதிரி எடுத்திருக்கு. அது பாரம்பரியமா உண்டு. நண்டுக்கு அந்த ஒரு மீன், சில மீன்கள் பாயும். அந்த மீன் பாஞ்சவனா எங்க சித்தப்பா இருக்காரு, இப்பவும் இருக்காரு, அவரு 80 வயசு இருக்கான். இந்த மீன் பாய போனா இந்த காத்து கடல எடுக்க போகுதுப்பா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் சொல்லிருக்காரு. ஒரு மீன் வரக்கூடியதை வச்சே காத்துன்னு சொல்லிடுவார். சரி, இப்ப கடலுக்கு நடுவுல இருக்கீங்கல்ல. ஆமா. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு மீனை வச்சு சொல்ற மாதிரி வேற ஏதாவது குறிகள், இப்ப காத்து வரப்போகுது, மழை, எந்த நேரத்துல கடலுக்குள்ளேயே மழை பெய்யும் இல்லையா, கடலுக்குள்ளேயும் உள்ள கடல் கொந்தளிக்கும், எல்லாமே செய்யும் இல்லையா. இப்ப இதுக்கப்புறம் இது வரப்போகுது அப்படிங்கறது இந்த மீன் போல வேற ஏதாவது குறிகள் இருக்கா? இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மீன் இல்லாம கடல் நார்மலா அடிக்கும் போது பின்னாடி ஒரு கடல் துள்ளும். அதாவது நார்மலா ஒரு ஆள் அடிச்சுன்னு வரும், கூட இன்னொரு ஆளையும் அடிச்சுன்னு வரும். புறங்கடல துள்ளுன்னு, அதுதான் ஒரு ஆள் அடிக்கும் போது அது கூட இன்னொரு ஆளையும் அடிச்சுன்னு வரும் வேகமா. அப்ப அந்த மாதிரி அடிக்கும் போது கண்டிப்பா கடல் ஓடும், கடல் விடும் அப்படின்னு சொல்லும். என்ன நடக்கும்? கடல் புயல் எடுக்கும். நாளைக்கு புயல் எடுக்கலாம். ஓகே, 2 அலை ஒண்ணுக்கு பின்னாடி ஒண்ணு சேர்ந்து வரும் பொழுது சேர்த்து அடிக்கும், காத்து அதிகமா வரும். புயல் அடிக்கும் போது சார காத்து மாதிரி அந்த தண்ணியோட அலை பறக்கும் காத்துல. அந்த மாதிரி புறங்கடல் துள்ளாலும் கடல் கண்டிப்பா ஓடும். ஒரு 15 வருடங்களுக்கு மேல நீங்க கடலுக்குள்ள நீங்க பயணம் பண்ணிருக்கீங்க இல்லையா, ஒரு கடல் பொறியாளராக.
இப்போ இவங்க சொல்லக்கூடியது போலவே உங்களுடைய தொழிலையும் இப்படிதான் இருக்கா? கடலினுடைய அந்த தன்மை இதெல்லாத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க, எப்படி பார்த்திருக்கீங்க? அதாவது இப்போ மீனவர்களையும் கம்பேர் பண்ணும்போது எங்களை மெர்ச்சன்ட் நேவியும் கம்பேர் பண்ணும்போது எங்களுக்கு டெக்னாலஜி வந்து நிறைய இருக்கும். எங்களுக்கு வந்து மழை வந்து அடுத்த 12 மைலில் மழை பெய்யறது கூட எங்களால் ரேடாரில் சொல்ல முடியும். சைக்ளோன் வந்து எவ்ரி ½ அன் ஹவர் வந்து டிலே இல்லாமல் எங்களுக்கு வந்துட்டுருக்கும். சைக்ளோன்ஸ்லாம் வரும்போது எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே திருப்பணும்னு தெரியும், ஐயில் போய் மாட்டிக்கிடாமல் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியும். அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது. ஓகே. ஏன்னா வந்து அந்த ஒரு ஷிப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா 300 crores 400 crores அது வரும். அதில் மெயினாக அந்த டெக்னாலஜிஸ் வந்து நிறைய இருக்கும். ஓகே. அதனால் நீங்கள் சொல்கிற நீரோட்டம் எல்லாமே எங்களுக்கு வந்து டிவைஸ் ஆன் போர்டிலே இருக்கும். அதனால எங்களுக்கு அந்த மாதிரி அவ்வளவா ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தது கிடையாது. சரி, இப்போ ஒரு ஆபத்து காலங்கள் இவங்களுக்கு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க, இவர்களை நீங்க உதவி பண்ணி காப்பாற்றிய அந்த மாதிரி அனுபவம் இருக்கும்? நிறைய பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி. ஈவன் வந்து கடல் வெளியே தாண்டிட்டீங்கன்னா, அதாவது ஒரு 200 மைலுக்கு அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா, மீனவர்களும் சரி நாங்களும் சரி நாங்களாம் ஒரே ஜாதி தான். அதே மாதிரி எங்களுக்கு மதம், ஏரியா, நாடு எதுவுமே கிடையாது. இப்போதான் நாங்கள் பார்க்குறோம் இலங்கை மீனவர்கள் இது பண்ணுறாங்க, இலங்கை கப்பற்படை வந்து சுடுறாங்க. அதெல்லாம் அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது, அந்த காலம் கூட கிடையாது. நாங்கள் காப்பாற்றினதே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானிஸ் தான். இந்த மாதிரி மீனவர்கள் வந்து அவங்க போட்டு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் போய் காப்பாற்றும் போது அவங்க எங்களை வந்து ஒரு கடவுள் மாதிரிலாம் பார்ப்பாங்க. ஏன்னா டோட்டலாக அவங்க வந்து அவுட்டு, சாப்பிடாம தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும்போது போய் அவங்கள எடுத்துகிட்டு போய் கராச்சியில் போய் அன்லோட் பண்ண போனோம். ஈவன் தான் இந்தியன் ஷிப்பாக இருந்தால் கூட அங்கே வந்து எங்களுக்கு பயங்கரமான ஒரு வரவேற்பும் இருந்தது. அதே மாதிரி நாங்கள் கஷ்டப்படும் போதும் எங்களை காப்பாற்றின கதைகளும் இருக்குது. அது எப்படி? நாங்கள் வந்து சூடானில் வந்து போயிட்டு இருக்கும்போது எங்களுக்கு வந்து பவர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 3 ஜென்ரேட்டருமே கப்பலில். ஆமாம், கப்பலில் ஜென்ரேட்டர் போயிடுச்சுன்னா எங்களுக்கு உயிர் போன மாதிரி தான். அவங்களாம் எப்படியா தப்பிச்சு வந்துடுவாங்க, இல்லை காற்று ஏதாவது பண்ணி வந்துடுவாங்க. கப்பலை ஒன்றுமே பண்ண முடியாது, ஜென்ரேட்டர் போயிடுச்சு எங்களுக்கு. அப்போ 48 ஹவர்ஸாக நாங்கள் டார்க்லேயே இருக்கிறோம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், எப்படியாவது ரிவைவ் பண்ணிடலான்னு. அப்போ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து அந்த நாட்டில் சூடான் நாட்டு மீனவர்கள் தான் வந்து எங்களுக்கு டீசல்லாம் சப்ளை பண்ணி எங்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வந்து போட்லேயே அவ்வளோ தூரம் வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும், ஓடமும் ஒரு நாள் வண்டியில் இறங்க கதை தான். ரூபன், அதாவது மீன்களில் சுவை இருக்கு இல்லையா? எந்த மீன் சுவையான? என்னை பற்றி சுதும்பு. ஓகே. ஆனால் எனக்கு இவங்க நிறைய கேள்வி கேட்க வேண்டியது பற்றி. இப்போ ஒரு ஏரியாவில் செய்கிற மீன்ஸ், இப்போ இந்த கடல் சிப்பி இருக்குல்ல, ஆமாம், அது தமிழ்நாட்டில் இங்கே யாரும் செய்யறது, பாண்டிச்சேரி அங்கே மட்டும் செய்கிறாங்க. அப்புறம் அந்த தெள்ளு இல்லிப்பூச்சி அப்படின்னு வெண்ணெய் பிச்சு வறுத்து வைப்பாங்க, அது மற்ற ஊரில் செய்யறதில்ல. இது மாதிரி நமக்கு தெரியாமல் நீங்கள் அவங்க மட்டும் சாப்பிட்ற ஃபுட் எதாவது இருக்கா? அது கிடைச்ச மீன்லேயே சந்தோஷமான மீன் வந்து மொசவம்பாறை தான் சார். மொசவம்பாறை ரொம்ப நல்ல மீன் சார், நல்லா டேஸ்டா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். ஆமா, நீங்க வலை போட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆமா, அது கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அது கரையே வராது. அங்கேயே தொழில் பண்ற நாங்களே வந்து அதை செஞ்சு சாப்பிடுது. ஏதாவது நாங்க சாப்பிட்டு மீதி இருந்தா தான் கரை வரும், கரைக்கு வரும். ஆமா, அந்த மாதிரியான மீன் அது. அந்த முசுங்கு பாருன்னு சொல்றது. வவ்வால்ல வந்து இந்த ஐவோவால்னு சொல்லுவோம், எக்ஸ்போர்ட்டிங் சைனீஸ் வவ்வால், அதுவும் வந்து அந்த மாதிரி தான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மீன் கிடைச்ச உடனே அங்கேயே முடிச்சிருவோம். முடிச்சிட்டு கரை வருமானது சந்தேகம். வேற சுவையான மீன் கன்னியாகுமரி பக்கத்துல வாவல் மீன், பொன்னாறு மீன். பொன்னாறு மீன் இந்த 2 மீனுமே அதிகமா டேஸ்ட் இருக்கும். நெய் மீன் பிடிக்கிறவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்க இன்னைக்கு இருக்காங்க கன்னியாகுமரியில். அப்படி போடுங்க. அது நெய் மீன் மாப்பிள்ளைன்னே பேரு. அந்த நெய் மீன் பிடிச்சிட்டு வரவங்கள நான் நேரடியாக பார்த்துருக்கேன். என் நண்பரே அந்த மாதிரி ஒரு திருமணம் பண்ணார். ஓகே. நெய் மீன் பிடிக்கிறவங்க அவ்வளோ எக்ஸ்போர்ட் இருக்காங்க. அதே மாதிரி கடியப்பட்டினத்தில் ஆலி பிடிக்கிறவங்க, கடியப்பட்டினம் மட்டி ஆலியை இங்கே வந்து கடியப்பட்டினக்காரன் தான் சாப்பிட்றான், ஆனால் தாய்லாந்தில் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. சரி, பெரிய மீன்லாம் மாட்டும்ல சில சமயம்? எப்பயாவது அரிதா, எப்போவாவது அரிதா. எப்பயுமே பெரிய மீன்லாம் கிடைக்கும், எப்பவுமே கிடைக்கும். பெரிய மீன்லாம் இப்போ நம்ம கடலில் பார்க்கவே முடியல. எனக்கு நான் ஒரு 7-8 வயசுல போகும்போதெல்லாம் நான் கண்ணுக்கு எதிர்க்க பார்த்துருக்கேன், 10-20 பார்த்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28,000 வகையான மீன்களில் நம்ம இந்தியாவில் ஒரு 61 வகையான மீன்கள் கம்ப்ளீட்டாக காணாமல் போயிடுச்சு. அதை தவிர இப்போ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க 144 வகையான மீன்கள் கமர்ஷியலி த்ரெட்டன்ட், மீன்பிடி தொழிலினால காணாமல் போகக்கூடியது. ஏன்னா இது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது கிடைக்காது. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம தாத்தா பாட்டி ஃபோட்டோ வச்சுருக்கிற மாதிரி இந்த மீன் ஃபோட்டோவையும் வீட்டில் வச்சுங்க, இனிமேல் கிடைக்காது, அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இது காப்பாற்றுறதுக்காக வேண்டி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நிறைய முயற்சிகள் எடுத்து கொண்டு வராங்க. ஓவர் ஃபிஷிங் இல்லைன்னு சொல்லுவாங்க, ஓவர் ஃபிஷிங் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ அவர் சொல்றாரு இல்லையா, ஓவர் ஃபிஷிங் அப்படிங்கிறார் இல்லையா? இப்போ ஓவர் ஃபிஷிங்னு சொல்றது மீனவர்கள் மீன்பிடித்தலை மட்டும் சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது? எங்களுடைய மீனவர்களுடைய தொழில்முறை என்னவா இருந்துச்சுன்னா,
அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய முதிர்ச்சி அடைந்த மீன் வந்து மாற்ற மாதிரி தான் அவங்களுடைய தொழில்முறை இருந்தது. இப்ப நெத்திலி சீசன் டைம்ல நெத்திலியினுடைய குட்டி வந்து அதுல மாட்டாது, அந்த அளவுல தான் அந்த இது இருக்கும். இப்போ ஐல மீன் பிடிக்கிறாங்க அந்த சீசன் தொழில் பண்றாங்கன்னா அந்த வலையினுடைய அளவு அந்த அளவு தான் இருக்கும். அதனுடைய ஐல குட்டி வந்துச்சுன்னா அதுல மாட்டாது. இப்படிதான் ஒவ்வொரு தொழில் இறால் அதேதான். இறால் வலையில வந்து இறாளுடைய முதிர்ச்சி அடைந்த இறால் தான் அதுல மாட்டோம். எங்களுடைய மீன்பிடி முறை அப்படிதான் இருந்தது. வழுதலைன்னு சொல்லக்கூடியதுல வந்து பெரிய மீன்கள் மட்டும்தான் மாட்டோம். ஆனா அதை உடைத்தது வந்து இந்திய அரசாங்கம். இன்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்ப சொல்ற இந்திய அரசாங்கம் பாடுபடுதுன்னு சொல்லி அந்த முறையை மாத்தி மீனவர்களை வந்து இப்படியான ஒரு தொழில் இவங்க சொல்லக்கூடிய ஓவர் பிஷிங்ன்ற இதுக்கு வந்து கட்டாயப்படுத்தி கொண்டு போனதே வந்து இந்திய அரசாங்கம் தான். இன்னைக்கு அதை மீட்டு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கான எல்லா உத்தரவாதமே கொடுக்க வேண்டியது இவங்க. ஆனா மீனவர்களை வந்து குற்றம் சாட்டி இருக்காங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ஓவர் பிஷிங் மீனவர்கள் பண்றாங்க. மீனவர்கள்கிட்ட திணிச்சது அரசாங்கம். அதை மீட்டு மீனவர்களை மறுபடியும் பாரம்பரிய மீன்பிடி தொழிலுக்கு கொண்டு வர வேண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய வேலை. இவங்க சொல்லக்கூடிய அதே காலகட்டத்தில் இப்போ பாத்தீங்கன்னா வந்து 45 நாள் மீன்பிடி தடைகாலம் கொடுக்குறாங்க. மீன்பிடி தடைகாலம்ன்றது வந்து எதுக்கு, இந்த காரணத்துக்காக தான் வந்து புதுசாக கொண்டு வந்தாங்க. ஆனா அந்த தடை காலத்துல வந்து நம்முடைய அத்தனை படகுகளுமே அத்தனை போட்டுகளுமே வந்து தடை பண்றாங்க மீன்பிடிக்க விடாம. ஆனா வெளிநாட்டு கப்பல்கள் நம்முடைய கடற்பகுதியில மீன் பிடிக்கிறாங்க. அதுக்கு வந்து எந்த விதமான தடையும் கிடையாது, அவங்களுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அதே மாதிரி இந்த ஓவர் ஃபிஷிங் மட்டும்தான் காரணமானு கேட்டீங்கன்னா, இங்க பல்வேறு தொழிற்சாலைகள் இருக்குது. கரையோரங்கள்ல பல்வேறு கழிவு நீர்களையும் கதிர்வீச்சு கொண்ட நீரையும் வந்து வெளியேற்றக்கூடிய இதெல்லாம் ஃபேக்டரிஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து தொடர்ந்து அனுமதி கொடுத்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து இது எல்லாமே கடல் சீதோஷ நிலையை மாற்றுது. ஃபிஷிங்ன்றது வேற, ஃபிஷ் மைக்ரேட் ஆகுது வேற. இப்போ சென்னையில் எவ்வளோ குப்பை இருந்தாலும் நம்மளால் வாழ்கிறோம். சென்னையில் குப்பை வந்தாலும் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுது, மீன் இடம் மாறுது. உலகன்றது பெருசு. நீங்கள் நம்ம ஊர் கடற்கரையை வச்சுக்கிட்டு அங்கே மீன் ஓவர் ஃபிஷிங் சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ ப்ராப்ளம் CMFRI இது ஃபிஷரி சர்வே ஆஃப் இந்தியாலாம் என்ன பிரச்சனைனா, இப்போ இந்தியன் ஓஷன் ரிம் கண்ட்ரின்னு ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கு. ஓகே, இந்திய பெருங்கடலுக்கு அத்தனை நாடுகளுக்கும் இப்போ இங்கே நீங்கள் ஓவர் ஃபிஷிங் சொல்கிற ஒரு மீன், காணாமல் போன மீன் வேற ஒரு கடலில் இருக்குது. அதனால் ஒட்டுமொத்த அழிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த பருவநிலை மாற்றம், டெம்பரேச்சர்ஸு, இந்த அணு கழிவு ஃபேக்ட்ரிஸு, இது வெளியிடுறது கூட அந்த மீன் இடமாற்றம் பண்ணுது. நீங்கள் எங்கேயாவது ஒட்டுமொத்த மீனை செத்து போய் பார்த்துருக்கீங்களா? இல்லையே. மீன் இல்லைன்றதுக்காக செத்து போச்சு எப்படி அர்த்தம்? மீன் வந்து இடம் மாறுது. இந்த மாதிரி ஃபேக்ட்ரி கழிவுகள்லாம் கடலில் கலக்குது, அதனால் மீன் வளம் குறையுதுன்றது ஒரு 50% இருந்தாலும் மீனவர்களாகிய எங்களுடைய பங்கும் அதில் இருக்குது. தடை செய்யப்பட்ட வலைகள், தடை செய்யப்பட்ட இன்ஜின், கூடுதல் ஆஸ்பர் வச்சு அந்த இழுவை வலைன்றதில் இன்ஜின்களை வச்சு மீன்பிடி தொழில் இருக்கிற இயற்கை கடல் வளத்தெல்லாம் வந்து நாங்களும் கூட சேர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்களோட தப்பும் அதில் இருக்குது, நாங்களும் அதை திருத்திக்கணும். ஓகே, இதன் மூலமாக பார்க்குற எங்களோட மீனவர்களுக்கு இந்த கருத்து தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா கடல்ன்றது வந்து நம்மளோட வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மகிட்டயும் இருக்கு. இப்போ வந்து மீன் வளம் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் சொன்னாங்க, ஓவர் ஃபிஷிங் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் மீன் வளம் குறைந்தால் உங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுமா? கண்டிப்பாக பாதிக்கப்படும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இருக்கிற அனைத்து மீனவர்களும் கடல் தான் வாழ்வாதாரம். அந்த கடலில் நம்பி தான் எல்லாருமே இருக்கும். கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்தால் தான் தேவைகளெல்லாம் பூர்த்தி பண்ண முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு கழிவு கொட்டணமா கடல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கூட 28/1/2017 அன்னைக்கு 2 கப்பல் வந்து இடிச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் உலகத்துக்கு. அதில் இருந்த கழிவுகள்லாம் வந்து கடலில் கொட்டி இங்கே வந்து சென்னை பகுதியில் மீன் வளமே இல்லை. சார் சொன்ன மாதிரி வேறு பகுதிக்கு போயிடுச்சு மீன்கள்லாம். இங்கே இருக்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட இருக்கிற வந்து மீனவ குடும்பம் எல்லாருமே வந்து இந்த கடலை நம்பி தான் இருக்கும். எல்லாமே பாதிப்படைஞ்சிடுச்சு, தொழிலே கிடையாது. அதை கேட்குறதுக்கு கூட இன்றைக்கி யாருமே இல்லை. அவன் நடந்துடுச்சுப்பா, க்ளீன் பண்ணிட்டோம். இன்னமும் ஆயில் கடலில் மிதந்துட்டு தான் இருக்குது. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கூட எறா பிடிச்சாலும் ஒரு கூட மீன் பிடிச்சாலும் இந்த மீனுக்கு 5000 ரூபாய் 5500 ரூபாய் மதிப்பு. இன்றைக்கி வந்து 1500 2000 மேலே கிடையாது. ஆனால் டீசல் மட்டும் எப்பயும் விற்கிற வேலை தான். அது ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாத. இந்த பிரச்சனை யாருமே பேசலை, அவ்வளோதான். ஒரு இந்தியன் எங்கே வேணாலும் போய் தொழில் செய்யலாம்னு சொல்கிறது. ஆனால் மீனவர்கள் மட்டும் இந்த ஸ்டேட் விட்டு அந்த ஸ்டேட் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மீனவர்கள் இந்தியர்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே வேணான்னா சென்னையில் எல்லா கடற்கரையில் உள்ள மீனவர்களையும் தூக்கி செம்மஞ்சேரி எங்கெங்கெல்லாமல் போய் வச்சுக்கிறாங்க. நீங்கள் கடலுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. கடற்கரை கிராமங்களை காலி பண்ணுறாங்க. எல்லாம் கார்பரேட் கிளப்புகள் வைக்கலாம், ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் வைக்கலாம், ரெசார்ட் வைக்கலாம். மீன் பிடிக்க வராதிங்கன்னு சொல்கிறாங்க. பிறகு என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மீன் பிடிக்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, யூ டு நாட் நோ ஹவு டு டூ ஃபிஷிங். அதில் டீப் சி ஃபிஷிங் பாலிசி நாங்கள் கொண்டு வரோம், வெளிநாட்டிலேருந்து அதுக்கு டெக்னாலஜிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து மீன் பிடிக்க போகிறோன்னு. புரிய மாட்டேங்குது.
ஓகே. இந்திய அரசு இந்திய மீனவர்களா கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. எங்களுக்கு ஒரு அரசாங்கமே கிடையாது, ஒரு மினிஸ்ட்ரியே கிடையாது. அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில் ஒரு பார்ட்டு தான். இந்த அரசாங்கம் 2016-17 பட்ஜெட்டில் மீனவர்களுக்கு ஒதுக்குனது 517 கோடி ரூபாய். இன்னொரு விஷயம், இன்னைக்கு கடல்ன்றது வெறும் மீன் மட்டும் கிடையாது, அந்த மீனில் வேல்யூ ஆடட் இருக்குது. இப்போ நாங்கள்லாம் முழுகி போன நிலத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணப்போ அந்த நிலத்துக்கு கடலுக்கு அடியில் பெட்டில் உங்களுக்கு அடுத்து ஒரு 100 வருடத்துக்கு தேவையான மருந்து இருக்குது. அதாவது மெரைன் ஃபார்மாகாலஜி இருக்குது. இப்போ இவங்க இப்போ என்னாச்சுன்னா நிறைய வீட்டில் கன்னியாகுமரி மக்கள் மட்டும் ஏன் கொஞ்சம் சிக்கல் குறைவுன்னா அதில் ஒருத்தர் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவார், ஏதாவது ப்ராப்ளம்னா அவங்க வீட்டுக்கு கொடுப்பார். இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ இங்கே தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் 13 கடற்கரை மாவட்டம் இதுக்குள்ளே ரொம்ப வறுமையான மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். சென்னைக்கு பக்கத்தில் 60 கிலோமீட்டரில் இருக்குது. பலவரக்கடலில் போனீங்கன்னா ஆம்பளைங்க அழுவதை நீங்கள் நேரில் பார்ப்பீங்க. மீனே கிடைக்காது. அங்கே வட்டிக்காரன் நிற்பான். என்ன பண்ணுவாங்க அவங்க? இது மாதிரி சிக்கல் இருக்குது. இந்த சிக்கலை புரிஞ்சுக்கணும். முதல்ல தமிழ்நாட்டு மீனவர்கள் யாருன்ற ஒரு தன்மை, அந்த மீனவர்கள் இன்னி நிலைமை என்ன. இந்த மேரி கல்ச்சர்னு சொல்லிட்டு கடலில் ஒரு முதலாளி கடலில் 500 ஏக்கர் நிலத்தை கடலில் வாங்கலாம். அந்த மாதிரிலாம் சுற்றம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயத்த முதல்ல கடலில் என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு சொன்ன மாதிரி எட்வின் சொன்ன மாதிரி டெல்லியில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கீழே வெட்டினரி டிபார்ட்மெண்ட் கீழே 3வது தான் மீன்வளத்துறை இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கணும். இப்போ இவங்க மீனவர்களுக்கு உடனடியாக அந்த வேல்யூ ஆடடுக்கு என்எஃப்டிபின்னு ஒன்று இருக்கு, நேஷனல் ஃபிஷரி டெவலப்மெண்ட். இது இருக்குது ஆந்திராவில். ஹைதராபாத்துக்கும் கடலுக்கு என்ன தொடர்பு இருக்குது? இந்த துறை அங்கே இருக்குது. அதே மாதிரி அந்த நேவிகேஷனல் சார்ட் ஆஃபீஸ் டெராடூனில் இருக்குது, அதுக்கும் கடலுக்கு என்ன தொடர்பு இருக்குது. அப்புறம் இம்படா மெரைன் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட், இது எல்லாமே வணிகர்களை ஊக்குவிக்க தான் இருக்குது தவிர மீனவர்களும் ஊக்குவிக்க கிடையாது. எல்லா நாட்டிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்டேட் கண்ட்ரோல் இருப்பாங்க, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டி. நாங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போதும் பயப்படுற மெயினான அதிகாரிக்கு அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஈவன் உங்களோட ஷிப்பில் நாங்கள் இருக்கிற 30 பேரோட கழிவுகளை கூட நாங்கள் வெளியே அனுப்பக்கூடாது, அதை மனித கழிவுகளை கூட வெளியே அனுப்பக்கூடாது. நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் அந்த போர்ட்டில் இருக்கிற வரைக்கும். இங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இருக்காங்க போர்ட் ஸ்டேட் கண்ட்ரோலாக இருக்காங்க. இது ஒரு உலகத்துக்கான சாக்கடையான இடம் தான் அந்த இந்தியன் ஓஷனே. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா கல்ஃப் ஆஃப் இதில் போனீங்கன்னா கல்ஃபில் எங்கேயுமே நீங்கள் டிஸ்சார்ஜ் எதுவுமே பண்ண முடியாது. அந்த ஒரு 10 நாள் டிரான்சிட்டில் உள்ள கழிவுகள் எல்லாம் சேர்த்து வச்சுருப்பாங்க. அதுமாதிரி இந்த பக்கம் சிங்கப்பூர் மலேசியா இந்த ஸ்ட்ரைட் பார்த்தீங்கன்னா இங்குள்ளேயும் எங்கேயும் கழிவுகளை அடிக்க முடியாது வெளியே. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னலில் இருக்க எல்லா கப்பல்களும் இந்தியன் ஓஷனுக்குள்ள வந்த உடனே எப்படி ஒரு மனுஷன் டாய்லெட்டை பார்த்தோன்னா ஓடி போய் அப்படி பம்ப் அவுட் பண்ணிட்டு ஃப்ரீயாக இருக்கானோ அதை மாதிரி நம்ம இந்திய நாட்டையே உழுக்கிற விஷயம் இது. எல்லா கழிவுகளையும் எங்களை தான் டம்ப் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் போய் அந்த கடற்கரையில் போய் பார்க்கும்போது எங்களுக்குலாம் கண்ணீர் வரும். எவ்வளோ டெப்த் இருந்தாலும் கீழே வரைக்கும் பார்க்க முடியும். அந்த மண்ணுகள்லாம் அழகாக இருக்கும். நம்ம ஊர் பீச்சில் போய் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு. இதுக்கு குறிப்பாக எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம அரசாங்கம் நம்ம நாட்டை சீரழிச்சிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முடிவு காலம் வரணும்னா ஒரு புரட்சி, மீனவ புரட்சி, விவசாய புரட்சி எல்லாமே நடந்தாதான் நம்ம நாடு முன்னேறும். அருமையா சொன்னார். அதாவது வாலியினுடைய பாடலோடு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். தரைமேல் பிறக்க வைத்தான் எங்களை தண்ணீரில் பிழைக்க வைத்தான். அதுல ஒரு நாள் போவார் ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். இவர்களுடைய பாடு சொல்லில் அடக்க முடியாததுதான். உண்மையிலே அவ்வளவு ரிஸ்க் உங்களுடைய லைஃப்ல இருக்கு. ஆனால் இவர்கள் சார்ந்த தொழிலும் இந்த நாட்டிற்கு மிக முக்கியமானது. இந்த மீனவர்கள் இன்றியும் இந்த வாழ்க்கை அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.